வணக்கம். மைவித்ராஜ் மோசடி நிறுவனத்துக்கு எதிராக நாங்கள் புகார் கொடுத்துட்டு இருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். இந்த நிறுவனத்தை பற்றி நீதிமன்றத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வாதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிறுவனம் 9.5 லட்சம் மக்களை ஏமாற்றி 2451 கோடி முதலீடாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு EOW அவங்களோட வாதத்தை வச்சுருக்காங்க கோர்ட்டில். இந்த நிறுவனத்தோட நிறுவனர் போன வருஷம் மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்துக்கள், மதுரையை சுற்றி 100 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் வாங்கியிருக்கிறத நாங்கள் மே மாதம் ஆவணங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதாவது ஈசி, பட்டா இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் இந்த வழக்குகள் தீவிரமடைகிறதுனால அந்த சொத்துக்களை அவங்க லிக்விடேட் பண்ணிட்டு இருக்காங்க, வித்துட்டு இருக்கிறாங்க, பணமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். போன காணொலியில் கூட இவங்க 60 லட்சம் ரூபாய்க்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின காரை இவங்க விற்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆவணங்கள், அதாவது எல்லா டேட்டா எவிடன்ஸோடு நாங்கள் கொடுத்துருந்தோம். இப்போ இன்னொரு தகவல் சொல்கிறோம். அந்த 100 கோடி இல்லாமல் விஜயராகவனும் அவனோட மனைவி பேரில் 3 ஏக்கரா 6 சென்ட் வாங்கியிருக்காங்க மதுரையில். அதுவும் 2023 ஜூன் 28 வாங்கியிருக்காங்க. அந்த சொத்தை இப்போ விற்க முயற்சி செய்கிறாங்க. எவ்வளோக்கு தெரியுங்களா? 1 ஏக்கரா 3.5 கோடிக்கு. அதாவது இந்த 3 ஏக்கரா 6 சென்ட்டை இவங்க 10.5 கோடிக்கு விலை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதோட ஆவணங்கள், அதாவது ஈசி, பட்டாவை நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த இடத்தோட வீடியோவும் போடுறேன், பாருங்கள். இந்த 10.5 கோடியை பொருளாதார குற்றப்பிரிவும் போலீஸும் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, இதை முடக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 பேர்த்துக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியும். அதாவது 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 பேர்த்துக்கு திருப்பி கொடுக்க முடியும். அதாவது 1000 குடும்பங்களை காப்பாற்ற முடியும். 50,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சோம்னா 2000 பேர்த்துக்கு கொடுக்க முடியும். 2000 குடும்பங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் சொல்லுங்கள், பொருளாதார குற்றப்பிரிவு நடவடிக்கை எடுக்கணுமா, எடுக்கக்கூடாதா? காவல்துறை இதை பார்த்துக்கிட்டு தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. நன்றி.